என் அன்பு மகனே, மகளே, உனது இதயம் காரணமின்றி வேகமாகத் துடிக்கிறதா? உன்னைச் சுற்றியெல்லாம் சுழல்வது போலவும் மூச்சுத் திணறுவது போலவும் உணர்கிறாயா? இரவின் அமைதியில் பயத்தின் நிழல்கள் உன்னை ஆட்கொள்கின்றனவா? பீதி என்ற சிறையில் நீ சிக்கியிருப்பதாக உணர்கிறாயா? நீ தனியாக இல்லை. இன்று இந்த நொடியில் வானம் உனக்காக திறக்கிறது. உனது கண்ணீரும் உனது அமைதியான கூக்குரல்களும் கேட்கப்பட்டுள்ளன. உன் இதயத்தை தயார் செய். ஏனெனில் இப்போது சர்வ வல்லமையுள்ள கடவுளின் தூதர்கள், பிரதான தூதர்கள் உனக்காக இறங்கி வருகிறார்கள். உனது விடுதலை வந்துவிட்டது. இப்போது 3 மாபெரும் பிரதான தூதர்களின் சக்தியை நாம் ஹாம்கே அழைக்கிறோம். வான சேனைகளின் தளபதியான புனித மிக்கேல், கடவுளின் தூதுவரான புனித கபிரியேல், கடவுளின் மருந்தான புனித ரஃபேல், உங்கள் மூவரின் தெய்வீக சக்தியும் இப்போது இங்கே இறங்கட்டும். இன்று நாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தால் எப்பாத்தா என்ற வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறோம். அதன் அர்த்தம் திறக்கப்படு. உனது மனம் திறக்கப்படட்டும். உனது இதயம் திறக்கப்படட்டும். உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு அடைக்கப்பட்ட பாதையும் இப்போது திறக்கப்படட்டும். தெய்வீக குணப்படுத்துதலுக்கும் அமைதிக்கும் விடுதலைக்கும் தயாராகு. சர்வ வல்லமையுள்ள பிதாவின் பெயரால் நான் இப்போது வான சேனைகளின் தளபதியான பிரதான தூதர் மிக்கேலை அழைக்கிறேன். புனித மிக்கேல், உங்கள் நெருப்பு வாளுடன் வாருங்கள். என் வாழ்க்கையைச் சுற்றி பின்னப்பட்டிருக்கும் ஒவ்வொரு இருளின் சங்கிலியையும் ஒவ்வொரு தீய கட்டுகளையும் இப்போது வெட்டி எறியுங்கள். எனக்கு எதிராக பேசப்பட்ட ஒவ்வொரு சாப வார்த்தையும், எனக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு சூழ்ச்சியும், என் பெயரைப் பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒவ்வொரு மாந்திரீகமும் இந்த நொடியில் உங்கள் தெய்வீக வாளால் சக்தியிழந்து போகட்டும். என் முன்னோர்கள் செய்த பாவங்கள், அறியாமல் நான் செய்த தவறுகள், என் குடும்பத்தின் மீது இருக்கும் தலைமுறை சாபங்கள் அனைத்தையும் உங்கள் வாளால் துண்டித்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவி என்னை முழுமையாக விடுவியுங்கள். பொறாமையின் கண்கள், வஞ்சகத்தின் நாக்குகள், துரோகத்தின் கைகள் என்னிடமிருந்து விலகிச் செல்லட்டும். உங்கள் நீல நிற பாதுகாப்பு கவசம் என்னை, என் குடும்பத்தை, என் வீட்டை, என் வேலையை சூழ்ந்து கொள்ளட்டும். எந்த தீய சக்தியும், எந்த நோயின் ஆவியும், எந்த பயத்தின் அசுத்த ஆவியும் என்னை அணுக முடியாதபடி ஒரு அசைக்க முடியாத கோட்டையை எனக்கு ஏற்படுத்துங்கள். நான் இப்போது கடவுளின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தீமைக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. உங்கள் தெய்வீக ஒளியால் என் ஆற்றல் புலத்தில் உள்ள ஒவ்வொரு எதிர்மறை சக்தியையும் ஒவ்வொரு அமானுஷ்ய இணைப்பையும் வெட்டி என்னை தூய்மைப்படுத்துங்கள். என் ஆவி, ஆன்மா மற்றும் சரீரம் இப்போது பரிசுத்தமாக்கப்படுகிறது. என் கடந்த காலத்தின் காயங்கள், துரோகத்தின் நினைவுகள் மற்றும் ஏமாற்றத்தின் வலிகள் அனைத்தும் உங்கள் ஒளியில் கரைந்து போகட்டும். இந்த விடுதலை நிரந்தரமானது. இந்த பாதுகாப்பு உடைக்க முடியாதது. ஆமென். புனித மிக்கேல், உங்கள் தெய்வீக அதிகாரத்துடன் தொடர்ந்து செயல்படுங்கள். என் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும், என் பணியிடத்தின் ஒவ்வொரு இடத்தையும் உங்கள் தூதர்களைக் கொண்டு சுத்திகரியுங்கள். மறைந்திருக்கும் எதிரிகள், நண்பர்களைப் போல் நடிக்கும் துரோகிகள், என் முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமைப்படுபவர்கள் அனைவரின் திட்டங்களையும் தவிடுபொடியாக்குங்கள். அவர்களின் வார்த்தைகள் காற்றில் கரைந்து போகட்டும். அவர்களின் செயல்கள் பயனற்றுப் போகட்டும். எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தீய சிந்தனையும் ஒவ்வொரு எதிர்மறை ஆற்றலும் அனுப்பியவரிடமே 10 மடங்காக திரும்பிச் செல்லட்டும். ஆனால் அது அன்பாகவும் ஒளியாகவும் மாறி அவர்களை குணப்படுத்தட்டும். நான் படுக்கும் படுக்கை, நான் உண்ணும் உணவு, நான் பருகும் நீர் அனைத்தும் உங்கள் தெய்வீக ஒளியால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இரவில் வரும் கெட்ட கனவுகள், தூக்கமின்மை மற்றும் அமானுஷ்ய தொந்தரவுகள் அனைத்தும் இப்பொழுது முடிவுக்கு வரட்டும். உங்கள் தூதர்கள் என் படுக்கையைச் சுற்றி காவல் காக்கட்டும். நான் ஆழ்ந்த, அமைதியான, குணப்படுத்தும் உறக்கத்தை பெறட்டும். என் கனவுகள் கடவுளிடமிருந்து வரும் செய்திகளால் நிரம்பட்டும். என் ஆழ் மனதில் பதிந்துள்ள பயங்கள், கவலைகள் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வுகள் அனைத்தும் நீக்கப்பட்டு அங்கே கடவுளின் அசைக்க முடியாத சமாதானம் நிலைநிறுத்தப்படட்டும். என் ஆற்றல் மையம் இப்போது தெய்வீக சக்தியால் மட்டுமே நிரப்பப்படுகிறது. எந்த மனிதனின் தீய எண்ணமோ, எந்த அசுத்த ஆவியின் தாக்குதலோ என்னை பாதிக்காது. நான் கடவுளின் முத்திரையால் முத்திரையிடப்பட்டுள்ளேன். என் பாதுகாப்பு முழுமையானது. ஆமேன். இப்போது புனித மிக்கேலின் வாள் என் மனதின் கட்டுகளை வெட்டுகிறது. என்னை சந்தேகத்திற்குள்ளாக்கும் ஒவ்வொரு குரலும்,
என் தகுதியை குறைக்கும் ஒவ்வொரு எண்ணமும், தோல்வியின் நினைவுகளை மீண்டும் மீண்டும் கொண்டு வரும் ஒவ்வொரு சிந்தனையும் இப்போது அழிக்கப்படுகிறது. சுய பச்சாதாபம், சுய வெறுப்பு மற்றும் சுய அழிவு எண்ணங்கள் என் மனதை விட்டு வெளியேறட்டும். கடவுள் என்னை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நான் என்னை பார்க்கத் தொடங்குகிறேன். வலிமையானவன், தகுதியானவன், அன்பு நிறைந்தவன். என் மனதின் மீது சாத்தானுக்கு இருந்த பிடி இப்போது உடைக்கப்படுகிறது. மனக்குழப்பம், கவனம், சிதறல் மற்றும் மறதி ஆகியவை நீங்கி தெளிவான, கூர்மையான, தெய்வீக ஞானம் நிறைந்த மனதை நான் பெறுகிறேன். கடந்த காலத்தின் தோல்விகள் இனி என் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. அவை பாடங்களாக மாற்றப்பட்டு என் பலமாக மாறுகின்றன. எனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காது. எனக்கு எதிராக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன். இதுவே கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். என் மனம் கிறிஸ்துவின் மனதாக மாறுகிறது. அது அன்பு, சமாதானம் மற்றும் சுயக்கட்டுப்பாடு ஆகியவற்றால் நிரம்பியுள்ளது. பதட்டத்தை தூண்டும் ஒவ்வொரு எண்ணமும், பீதியை உருவாக்கும் ஒவ்வொரு கற்பனையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுகிறது. நான் என் எண்ணங்களின் எஜமானன். நான் ஒளியின் எண்ணங்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறேன். நான் சமாதானத்தின் பாதையில் நடக்கிறேன். ஆமென். புனித மிக்கேல், உங்கள் விடுதலைப் பணி தொடரட்டும். என் உணர்ச்சிகளின் மீதுள்ள தீய பிடிகளை உடைத்தெறியுங்கள். காரணமில்லாத சோகம், திடீரென வரும் கோபம் மற்றும் ஆழமான விரக்தி ஆகியவை இப்பொழுது என் இதயத்தை விட்டு வெளியேறட்டும். என் உணர்ச்சி ரீதியான காயங்கள், பால் பியனாந்தில் ஏற்பட்ட அதிர்ச்சிகள் மற்றும் உறவுகளில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் அனைத்தும் இப்போது குணமடையட்டும். கசப்பு, மன்னிக்க முடியாத தன்மை மற்றும் பழிவாங்கும் உணர்வு ஆகியவற்றின் வேர்களை என் இதயத்திலிருந்து பிடுங்கி எறியுங்கள். நான் காயப்படுத்தியவர்களிடமும் என்னை காயப்படுத்தியவர்களிடமும் மன்னிப்பு கேட்கவும் மன்னிக்கவும் தெய்வீக கிருபையை நான் பெறுகிறேன். இந்த மன்னிப்பின் செயல் என்னை விடுவிக்கிறது. என் இதயம் இலகுவாகிறது. அது இப்பொழுது தெய்வீக அன்பால் நிரம்புகிறது. நிராகரிப்பின் பயம், தனிமையின் பயம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பயம் அனைத்தும் இப்போது கடவுளின் பரிபூரண அன்பால் வெளியேற்றப்படுகிறது. பயத்திற்கு அன்பில் இடமில்லை. என் உணர்ச்சிகள் இப்போது பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. நான் சூழ்நிலைகளால் ஆளப்படவில்லை. நான் கடவுளின் வார்த்தையால் ஆளப்படுகிறேன். என் உணர்ச்சிகள் சமநிலையில் உள்ளன. என் ஆவி அமைதியாக இருக்கிறது. நான் முழுமையாக இருக்கிறேன். நான் குணமடைந்து வருகிறேன். நான் விடுவிக்கப்பட்டுள்ளேன். ஆமென். இறுதியாக, புனித மிக்கேல், என் ஆவிக்குரிய மற்றும் பௌதீக உலகின் மீது உங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்துங்கள். என் நிதிநிலையை தடுக்கும் ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத தடைகளையும் உடைத்தெறியுங்கள். என் வருமானத்தை திருடும் ஒவ்வொரு ஆவிக்குரிய திருடனையும் கட்டி விரட்டுங்கள். என் தொழில் அல்லது வேலையில் எனக்கு எதிராக எழும் ஒவ்வொரு போட்டியையும் ஒவ்வொரு தடையையும் நீக்குங்கள். தாமதம், தேக்கம் மற்றும் தோல்வி ஆகியவற்றின் ஆவிகள் என் வாழ்க்கையிலிருந்து விரட்டப்படட்டும். என் உறவுகளை சேதப்படுத்தும் பிரிவினையின் ஆவி, சண்டையின் ஆவி மற்றும் தவறான புரிதலின் ஆவி ஆகியவை இப்போது அழிக்கப்படட்டும். என் குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை மற்றும் அன்பு தழைக்கட்டும். என் உடலில் நோயை உருவாக்கும் ஒவ்வொரு வியாதியின் ஆவியும் ஒவ்வொரு பலவீனத்தின் ஆவியும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறக் கட்டளையிடுகிறேன். உங்கள் வாழ் என் DNA வரை சென்று பரம்பரை நோய்களின் மூலத்தை வெட்டட்டும். புனித மிக்கேல், உங்கள் பணி முடிந்தது. சுத்திகரிப்பு முடிந்தது. விடுதலை வழங்கப்பட்டது. என் வாழ்க்கை இப்போது தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு புனித தளம். எல்லாம் சுத்தமாக இருக்கிறது. எல்லாம் தயாராக இருக்கிறது. புதிய ஆரம்பத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆமென். இப்போது வானத்தின் கதவுகள் திறக்கின்றன. நற்செய்தியின் தூதரே, கடவுளின் செய்தியாளரே, புனித கப்பிரியேல், உங்கள் பொன்னிற எக்காலத்துடன் வாருங்கள். என் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை அறிவிக்க வாருங்கள். வறுமை, பற்றாக்குறை மற்றும் கடன் ஆகியவற்றின் காலம் முடிந்துவிட்டது என்று பிரகடனப்படுத்துங்கள். செழிப்பு, ஏராளம் மற்றும் நிதி சுதந்திரத்தின் சகாப்தம் இப்போது தொடங்குகிறது. எப்பாத்தா, 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 என் நிதி வழிகள் இப்போது திறக்கப்படட்டும். என் வங்கிக் கணக்குகளின் கதவுகள், என் பணப்பையின் கதவுகள் மற்றும் வாய்ப்புகளின் கதவுகள் அகலமாக திறக்கப்படட்டும். நான் உறங்கும் போதும் நான் விழித்திருக்கும் போதும் பணம் என்னை நோக்கி வரட்டும். எதிர்பாராத வழிகளிலிருந்து
நான் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து பணம் என் வாழ்க்கையில் பாயட்டும். புதிய வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், வெற்றிகரமான வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் லாபகரமான முதலீடுகள் என்னை தேடி வரட்டும். எனக்கு வரவேண்டிய பணம், மற்றவர்கள் எனக்கு தர வேண்டிய கடன்கள், அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய சலுகைகள் அனைத்தும் இப்போது எந்த தடையுமின்றி என்னை வந்தடையட்டும். தாமதத்தின் ஆவி உடைக்கப்படுகிறது. பற்றாக்குறையின் மனநிலை அழிக்கப்படுகிறது. நான் இப்போது ஒரு செழிப்பு காந்தம். நான் பணத்தை ஈர்க்கிறேன். நான் வாய்ப்புகளை ஈர்க்கிறேன். நான் வெற்றியை ஈர்க்கிறேன். ஆமென். புனித கபிரியேல், உங்கள் தெய்வீக ஒளியை என் நிதி நிலைமையின் மீது பிரகாசிக்கச் செய்யுங்கள். என் கடன்கள் அனைத்தும் ஒரு அற்புதத்தால் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன். கடன் அட்டைகளின் சுமை, தனிநபர் கடன்களின் அழுத்தம், அடமானத்தின் பாரம் அனைத்தும் இப்போது என் தோள்களிலிருந்து அகற்றப்படட்டும். வங்கிகளிடமிருந்தும் கடன் கொடுப்பவர்களிடமிருந்தும் வரும் அழைப்புகள் நிறுத்தப்படட்டும். அவர்களின் கடிதங்கள் நல்ல செய்தியாக மாறட்டும். எனக்கு கடனை ரத்து செய்யவும் சாதகமான தீர்வுத் திட்டங்களை வழங்கவும் அவர்களின் இதயங்களை தூண்டுங்கள். நான் என் கடன்களிலிருந்து முழுமையாகவும் அற்புதமாகவும் விடுவிக்கப்படுகிறேன். திருடப்பட்ட நிதி, மோசடி செய்யப்பட்ட பணம் மற்றும் இழந்த சொத்துக்கள் அனைத்தும் எனக்கு 7 மடங்காக திரும்பக் கிடைக்கட்டும். யோசேப்பைப் போல பஞ்சத்தின் காலத்திலும் செழிப்பாக இருக்க எனக்கு ஞானத்தைக் கொடுங்கள். சாலமோனைப் போல செல்வத்தை நிர்வகிக்கும் தெய்வீக ஞானத்தை எனக்கு அருளுங்கள். என் பணம் இனி பயம், கவலை அல்லது பற்றாக்குறையுடன் தொடர்பு படுத்தப்படாது. அது ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாக மாறும். என் தேவைகளை சந்திக்கவும், என் குடும்பத்தை ஆதரிக்கவும், கடவுளின் ராஜ்யத்திற்கு தாராளமாக கொடுக்கவும் எனக்கு எப்போதும் போதுமானதை விட அதிகமாக இருக்கும். நான் கடனாளி அல்ல, நான் கடன் கொடுப்பவன். நான் வால் அல்ல, நான் தலை. ஆமென். எப்பாத்தா, என் தொழில் மற்றும் வேலைக்கான கதவுகள் இப்போது திறக்கப்படட்டும். புனித கபிரியேல், என் திறமைகளுக்கும் என் ஆர்வத்திற்கும் ஏற்ற சரியான வேலையை சரியான சம்பளத்துடன் எனக்கு கொண்டு வாருங்கள். வேலை தேடுபவர்களுக்கு தெய்வீக யுனோயா கிடைக்கட்டும். அவர்களின் விண்ணப்பங்கள் மேல்மட்டத்திற்கு செல்லட்டும். நேர்காணல்களில் அவர்களின் வாயில் ஞானத்தின் வார்த்தைகளை வையுங்கள். அவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களின் இதயத்தில் தயவை உருவாக்குங்கள். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய சந்தைகள் திறக்கப்படட்டும். அவர்களின் தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களின் போட்டியாளர்கள் அவர்களுக்கு நண்பர்களாக மாறட்டும். அவர்களின் வணிகங்கள் வளரட்டும், செழிக்கட்டும் மற்றும் பல கிளைகளாக பெருகட்டும். படைப்பாற்றல் மற்றும் புதுமையான யோசனைகளின் தெய்வீக ஊற்றை என் மனதில் திறங்கள். என் வேலையில் நான் சிறந்து விளங்கவும் மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கவும் எனக்கு உதவுங்கள். சோம்பல், தள்ளிப்போடுதல் மற்றும் சுய சந்தேகம் ஆகியவற்றின் ஆவிகள் என்னை விட்டு விலகட்டும். நான் ஆற்றல், கவனம் மற்றும் உறுதியுடன் என் இலக்குகளை நோக்கிச் செல்கிறேன். என் உழைப்பின் பலனை நான் முழுமையாக அனுபவிப்பேன். என் வருமானம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். நான் நிதி ரீதியாக சுதந்திரமாக இருக்கிறேன். ஆமென். புனித கபிரியேல், கடவுளின் வார்த்தையின் தூதரே, என் வாயின் வார்த்தைகளுக்கு இப்போது அதிகாரத்தை வழங்குங்கள். நான் சொல்வது நடக்கட்டும். நான் செழிப்பை அறிவிக்கிறேன். என் வாழ்க்கையில் செழிப்பு வெளிப்படுகிறது. நான் ஆரோக்கியத்தை அறிவிக்கிறேன். என் உடல் ஆரோக்கியமடைகிறது. நான் வெற்றியை அறிவிக்கிறேன். என் முயற்சிகள் வெற்றி பெறுகின்றன. என் நாக்கு இனி ஷகாயத், அவநம்பிக்கை அல்லது பற்றாக்குறையை பேசாது. அது நம்பிக்கை, நன்றி மற்றும் ஏராளத்தின் மொழியை மட்டுமே பேசும். என்னால் முடியாது என்ற வார்த்தை என் அகராதியிலிருந்து நீக்கப்படுகிறது. கடவுளால் எல்லாம் கூடும் என்பதே என் புதிய மந்திரம். என் வார்த்தைகள் விதைகளைப் போன்றவை. நான் அவற்றை விசுவாசத்தின் நிலத்தில் விதைக்கிறேன். அவை 100 மடங்கு அறுவடையைக் கொண்டு வரும். நான் என் எதிர்காலத்தை என் வார்த்தைகளால் உருவாக்குகிறேன். நான் ஒரு வளமான எதிர்காலத்தை, ஆரோக்கியமான எதிர்காலத்தை, மகிழ்ச்சியான எதிர்காலத்தை பிரகடனப்படுத்துகிறேன். எனக்கு எதிராக பேசப்பட்ட ஒவ்வொரு எதிர்மறையான வார்த்தையும், ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் இப்போது சக்தியற்றதாகிறது. என் வாழ்க்கையைப் பற்றி கடவுளின் வார்த்தை என்ன சொல்கிறதோ அது மட்டுமே நிலைத்திருக்கும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஏவனோய்க்கப்பட்டவன், நான் செழிப்பானவன். இதுவே என் உண்மை. ஆமென். என் வீட்டின் மீது கபீரியேலின் ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். எப்பாத்தா,
என் வீட்டின் கதவுகள் ஆசீர்வாதங்களுக்காக திறக்கப்படட்டும். என் வீடு அமைதி, அன்பு மற்றும் சிரிப்பால் நிரம்பட்டும். வாக்குவாதங்கள், சண்டைகள் மற்றும் பிரிவினைகள் முடிவுக்கு வரட்டும். கணவன் மனைவி இடையே அன்பு ஆழமாகட்டும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள உறவு குணமடையட்டும். என் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் குளிர்சாதன பெட்டி எப்போதும் உணவால் நிறைந்திருக்கட்டும். என் அலமாரிகள் எப்போதும் உடையால் நிறைந்திருக்கட்டும். பற்றாக்குறை என் வீட்டின் வாசலை மிதிக்காது. எதிர்பாராத விருந்தினர்களை உபசரிக்கும் அளவுக்கு என்னிடம் எப்போதும் ஏராளமாக இருக்கும். என் வீடு தேவதூதர்கள் வந்து செல்லும் இடமாக இருக்கட்டும். இது நோயாளிகள் குணமடையும் இடமாகவும் சோகமானவர்கள் ஆறுதல் பெறும் இடமாகவும் இருக்கட்டும். என் வீட்டிற்குள் நுழையும் ஒவ்வொருவரும் கடவுளின் பிரசன்னத்தை உணரட்டும். என் வீடு நகரத்தின் மேல் உள்ள ஒரு விளக்கு போல இருக்கட்டும். மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் ஒளியையும் காட்டட்டும். நான் என் வீட்டிலும் என் குடும்பத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். புனித கபீரியேல், சமூக உறவுகள் மற்றும் நட்புகளின் கதவுகளைத் திறங்கள். என் வாழ்க்கையில் தெய்வீக இணைப்புகளைக் கொண்டு வாருங்கள். என்னை ஊக்கப்படுத்தும், ஆதரிக்கும் மற்றும் என் வளர்ச்சியை விரும்பும் நல்ல நண்பர்களை எனக்குக் கொடுங்கள். நச்சுத்தன்மையுள்ள, பொறாமை கொண்ட மற்றும் என் ஆற்றலை உறிஞ்சும் நபர்களை என் வாழ்க்கையிலிருந்து மென்மையாக அகற்றுங்கள். நான் சரியான வழிகாட்டிகளை, சரியான வணிக கூட்டாளிகளை மற்றும் சரியான வாழ்க்கை துணையை சந்திக்கட்டும். என் சமூக வட்டத்தில் நான் எவ்னோய்க்கப்படட்டும். மக்கள் எனக்கு உதவ விரும்பட்டும். நான் எங்கு சென்றாலும் எனக்கு மரியாதை மற்றும் அங்கீகாரம் கிடைக்கட்டும். தனிமையின் உணர்வு இப்போது முடிவுக்கு வருகிறது. நான் நேசிக்கப்படுகிறேன், நான் மதிக்கப்படுகிறேன், நான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். நான் ஒருபோதும் தனியாக இல்லை. கடவுளும் அவருடைய தூதர்களும் மற்றும் என்னை நேசிக்கும் ஒரு சமூகமும் என்னுடன் இருக்கிறார்கள். என் உறவுகள் செழிப்பாகவும் ஆதரவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றன. நான் கொடுப்பதிலும் பெறுவதிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். இறுதியாக, புனித கபீரியேல், என் எதிர்காலத்திற்கான கதவுகளை திறங்கள். எப்பாத்தா, என் கனவுகள் மற்றும் இலக்குகளுக்கான கதவுகள் இப்போது திறக்கப்படட்டும். தாமதம் மற்றும் ஏமாற்றத்தின் காலம் முடிந்துவிட்டது. இப்போது தெய்வீக முடுக்கத்தின் காலம். 10 வருடங்களில் நடக்க வேண்டியது 1 வருடத்தில் நடக்கட்டும். 1 வருடத்தில் நடக்க வேண்டியது 1 மாதத்தில் நடக்கட்டும். நான் நீண்ட காலமாக ஜெபித்த காரியங்கள், நான் கிட்டத்தட்ட கைவிட்ட கனவுகள் இப்போது திடீரென அற்புதமாக நிறைவேறட்டும். கடவுள் எனக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் பெரியவை, அவை நன்மைக்கானவை. நான் என் விதியை நோக்கி நடக்கிறேன். பயம் என்னை தடுக்காது. சந்தேகம் என்னை நிறுத்தாது. மற்றவர்களின் கருத்துக்கள் என்னை கட்டுப்படுத்தாது. நான் கடவுளால் அழைக்கப்பட்டவன், தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மற்றும் அதிகாரம் அளிக்கப்பட்டவன். என் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. என் சிறந்த நாட்கள் எனக்கு முன்னால் உள்ளன, எனக்கு பின்னால் இல்லை. நான் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் எதிர்பார்ப்புடனும் முன்னோக்கிச் செல்கிறேன். நற்செய்தி வந்துடுச்சு, அற்புதம் வந்துவிடுச்சு, செழிப்பு வந்துவிடுச்சு. ஆமென். இப்போது அமைதியாக இரு, ஆழமாக சுவாசி. கடவுளின் மருந்தே, குணப்படுத்தும் தூதரே, புனித ரஃபேல், உங்கள் மரகத பச்சை குணப்படுத்தும் ஒளியுடன் இப்போது என் மீது இறங்கி வாருங்கள். உங்கள் தெய்வீக அதிர்வெண் 333 ஹெர்ட்ஸ் இப்போது என் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு செல்லிலும் ஒலிக்கட்டும். இந்த அதிர்வெண் பயம், பதட்டம் மற்றும் பீதி ஆகியவற்றின் அதிர்வெண்களை ரத்து செய்யட்டும். அமைதி, சாந்தம் மற்றும் முழுமை ஆகியவற்றின் தெய்வீக அதிர்வெண்ணுடன் என் உடல் இப்போது இணங்குகிறது. ரஃபேலின் குணப்படுத்தும் ஒளி என் தலையின் உச்சியிலிருந்து என் கால் விரல்களின் நுனி வரை பாயட்டும். அது என் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தட்டும். அதிகப்படியான அட்ரினலின் உற்பத்தி நிறுத்தப்படட்டும். என் இதயத் துடிப்பு சீராகட்டும். என் சுவாசம் ஆழமாகவும் நிதானமாகவும் மாறட்டும். பீதி தாக்குதல்களின் உடல் அறிகுறிகள் அனைத்தும், நடுக்கம், வியர்வை, தலைச்சுற்றல், மார்பு வலி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் கடவுளின் கைகளில் இருக்கிறேன். ஆமென். புனித ரஃபேல், உங்கள் மரகத பச்சை ஒளியை என் மூளையின் மீது செலுத்துங்கள். பீதியை தூண்டும் ஒவ்வொரு நரம்பியல் பாதையையும் இப்போது குணப்படுத்துங்கள். அமிக்டாலா, பயத்தின் மையம், இப்போது அமைதிப்படுத்தப்படட்டும்.
அது இனி தவறான அபாய சமிக்ஞைகளை அனுப்பாது. செரோடோனின், டோபமைன் மற்றும் பிற நரம்பிய கடத்திகளின் அளவுகள் தெய்வீகமாக சமநிலைப்படுத்தப்படட்டும். மனக்குழப்பம், யதார்த்தத்தை விட்டு விலகிய உணர்வு மற்றும் இறப்பு பயம் ஆகியவை இப்போது நீங்கட்டும். என் மனம் தெளிவடைகிறது. என் எண்ணங்கள் அமைதியாகின்றன. நான் நிகழ்காலத்தில் வாழ்கிறேன். கடந்த காலத்தின் அதிர்ச்சிகள் அல்லது எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இனி என் மனதை ஆளாது. நான் இந்த கேஎஸ்எஸ்னத்தில் கடவுளின் பிரசன்னத்தில் முழுமையான அமைதியுடன் இருக்கிறேன். பீதியை உருவாக்கும் ஒவ்வொரு பொய் சிந்தனையும், ஒவ்வொரு பேரழிவு கற்பனையும் இப்போது கடவுளின் சத்தியத்தால் மாற்றப்படுகிறது. நான் ஆபத்தில் இருக்கிறேன் என்ற பொய், நான் கடவுளால் பாதுகாக்கப்படுகிறேன் என்ற சத்தியத்தால் மாற்றப்படுகிறது. நான் கட்டுப்பாட்டை இழக்கிறேன் என்ற பொய், கடவுள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்ற சத்தியத்தால் மாற்றப்படுகிறது. என் மனம் குணமடைகிறது. நான் மன அமைதியைப் பெறுகிறேன். ஆமென். கடவுளின் மருந்தே, புனித ரஃபேல், என் உணர்ச்சிபூர்வமான இதயத்திற்குள் செல்லுங்கள். பீதியின் ஆணிவேரான ஆழமான காயங்களை குணப்படுத்துங்கள். கைவிடப்பட்டதன் காயங்கள், நிராகரிப்பின் காயங்கள், துரோகத்தின் காயங்கள் மற்றும் இழப்பின் காயங்கள் அனைத்தையும் உங்கள் அன்பான ஒளியால் நிரப்புங்கள். இந்த காயங்களிலிருந்து எழும் பயம், பாதுகாப்பின்மை மற்றும் நம்பிக்கையின்மை ஆகியவை இப்போது குணமடையட்டும். நான் நேசிக்க தகுதியற்றவன் என்ற பொய்யை என் இதயத்திலிருந்து அகற்றுங்கள். நான் போதுமானவன் அல்ல என்ற பொய்யை அகற்றுங்கள். நான் தனியாக இருக்கிறேன் என்ற பொய்யை அகற்றுங்கள். கடவுளின் நிபந்தனையற்ற அன்பு இப்பொழுது என் இதயத்தின் ஒவ்வொரு உடைந்த பகுதியையும் நிரப்பட்டும். நான் முழுமையாக நேசிக்கப்படுகிறேன். நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். நான் கடவுளின் அன்பு மகன் மகள். இந்த சத்தியம் என் உணர்ச்சிகளை குணப்படுத்துகிறது. பயத்தின் பிடி என் இதயத்திலிருந்து தளர்கிறது. அன்பு இப்போது என் இதயத்தை ஆளுகிறது. பரிபூரண அன்பு பயத்தை விரட்டுகிறது. நான் பயத்திலிருந்து விடுபடுகிறேன். நான் சுதந்திரமாக இருக்கிறேன். ஆமென். புனித ரஃபேல், உங்கள் குணப்படுத்தும் சக்தியை என் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் அனுப்புங்கள். என் இதயம் பீதியால் பலவீனமடைந்தது. இப்போது பலப்படட்டும். உயர் இரத்த அழுத்தம் சீராகட்டும். என் நுரையீரல் மூச்சுத் திணறலால் சுருங்கியது. இப்போது சுதந்திரமாக சுவாசிக்கட்டும். ஆஸ்துமா மற்றும் பிற சுவாச பிரச்சனைகள் குணமடையட்டும். என் வயிறு மற்றும் குடல் பதட்டத்தால் பாதிக்கப்பட்டது. இப்போது அமைதியடையட்டும். எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி, IPS, அமிலத்தன்மை மற்றும் பிற செரிமான பிரச்சனைகள் நீங்கட்டும். என் தசைகளில் உள்ள பதற்றம், முடிச்சுக்கள் மற்றும் வலி அனைத்தும் இப்போது கரைந்து போகட்டும். என் உடல் தளர்வாகவும் அமைதியாகவும் இருக்கிறது. தூக்கமின்மை நீங்கி ஆழ்ந்த புத்துணர்ச்சியூட்டும் தூக்கத்தை நான் பெறுகிறேன். என் நோய் எதிர்ப்பு அமைப்பு பலப்படுத்தப்படட்டும். நான் நோய்களுக்கு எதிராக பாதுகாக்கப்படுகிறேன். என் உடலின் ஒவ்வொரு செல்லும் தெய்வீக ஆரோக்கியம் மற்றும் உயிர்ச்சக்தியுடன் அதிர்வுறுகிறது. நான் தலை முதல் கால் வரை முழுமையாக குணமடைந்துள்ளேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் வலிமையாக இருக்கிறேன். நான் ஆற்றல் நிறைந்தவனாக இருக்கிறேன். ஆமென். புனித ரஃபேல், உங்கள் குணப்படுத்தும் பயணம் தொடரட்டும். அகோராபோபியா, திறந்தவெளி பயம், கிளாஸ்ட்ரோபோபியா, மூடிய இட பயம், சமூக பயம் மற்றும் குறிப்பிட்ட பயங்கள், உயரம், விலங்குகள் போன்றவை அனைத்தையும் இப்போது என் வாழ்க்கையிலிருந்து அகற்றுங்கள். பொது இடங்களில், கூட்டங்களில் அல்லது புதிய சூழ்நிலைகளில் ஏற்படும் பயம் நீங்கட்டும். நான் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் உலகை எதிர்கொள்கிறேன். மற்றவர்களுடன் எளிதாகவும் இயல்பாகவும் பழகுகிறேன். நான் இனி பயத்தால் என் வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ள மாட்டேன். நான் சுதந்திரமாக பயணிக்கிறேன். நான் புதிய அனுபவங்களை வரவேற்கிறேன். என் வாழ்க்கை விரிவடைகிறது. நான் இனி என் வீட்டின் அல்லது என் மனதின் கைதி அல்ல. நான் விடுவிக்கப்பட்டேன். நான் உலகிற்குச் செல்லத் தயாராக இருக்கிறேன். கடவுள் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, ஆனால் சக்தியும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நான் அந்த சக்தியில் நடக்கிறேன். நான் அந்த அன்பில் வாழ்கிறேன். நான் அந்த தெளிந்த புத்தியை பயன்படுத்துகிறேன். நான் அச்சமற்றவன். ஆமென். இப்போது புனித ரஃபேல், எதிர்காலத்தைப் பற்றிய என் பயத்தை குணப்படுத்துங்கள். என்ன நடக்குமோ என்ற கவலை, நிதி பாதுகாப்பை பற்றிய கவலை, என் ஆரோக்கியம் அல்லது என் அன்புக்குரியவர்களின் ஆரோக்கியத்தைப் பற்றிய கவலை மற்றும் மரணத்தைப் பற்றிய பயம் அனைத்தும் இப்போது கடவுளின் வாக்குறுதிகளால் மாற்றப்படட்டும்.
கடவுள் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என் கடந்த காலத்தை கவனித்துக் கொண்டார். அவர் என் நிகழ்காலத்தில் என்னுடன் இருக்கிறார். அவர் ஏற்கனவே என் எதிர்காலத்தை தயார் செய்துள்ளார். என் எதிர்காலம் அவருடைய கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. நான் ஒரு நேரத்தில் ஒரு நாள் வாழ்கிறேன். ஒவ்வொரு நாளையும் கடவுளின் கிருபையால் எதிர்கொள்கிறேன். கவலைப்படுவதால் என் ஆயுளில் 1 மணி நேரத்தை கூட்ட முடியாது. எனவே நான் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு நம்புவதைத் தொடங்குகிறேன். நான் என் பாரங்களையெல்லாம் கர்த்தர் மீது வைக்கிறேன். அவர் என்னை விசாரிக்கிறார். நான் சமாதானமாக இருக்கிறேன். என் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என் நம்பிக்கை என் பயத்தை விட பெரியது. நான் நம்பிக்கையுடன் முன்னோக்கி பார்க்கிறேன். ஆமென். வெற்றி பிரகடனம். இப்போது 3 பிரதான தூதர்களின் சக்தியும் என் வாழ்க்கையில் நிலைநிறுத்தப்படுகிறது. புனித மிக்கேலின் வாளால் நான் சுத்திகரிக்கப்பட்டேன், பாதுகாக்கப்பட்டேன், விடுவிக்கப்பட்டேன். தீமைக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. புனித கபிரியேலின் செய்தியால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். என் நிதி, என் தொழில், என் உறவுகள் அனைத்தும் செழிக்கின்றன. பற்றாக்குறை முடிந்துவிட்டது, ஏராளம் தொடங்கிவிட்டது. புனித ரஃபேலின் குணப்படுத்தும் ஒளியால் நான் முழுமையாக குணமடைந்தேன். பீதி, பயம் மற்றும் பதட்டம் ஆகியவை என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக அகற்றப்பட்டுவிட்டன. நான் அமைதி, முழுமை மற்றும் ஆரோக்கியத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இந்த அற்புதம் தற்காலிகமானது அல்ல, இது நிரந்தரமானது. என் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. பழைய காரியங்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் ஒரு புதிய படைப்பு. நான் இனி பயத்தின் அடிமை அல்ல. நான் கடவுளின் அன்பு மகன்/மகள். என் சாட்சியம் மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் குணப்படுத்துதலையும் கொண்டுவரும். நான் ஒரு நடமாடும் அற்புதம். ஆமென். இந்த தெய்வீக வேலையை நான் இப்போது முத்திரையிடுகிறேன். பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என் விடுதலை, என் செழிப்பு மற்றும் என் குணப்படுத்துதல் ஆகியவை இப்போது வானத்திலும் பூமியிலும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். தேவ தூதர்கள் இந்த வார்த்தைகளைக் கேட்டு அவற்றை நிறைவேற்ற அனுப்பப்படுகிறார்கள். சாத்தானின் எந்த திட்டமும் எந்த தடையும் இந்த அற்புதத்தை தடுக்க முடியாது. இது ஏற்கனவே முடிந்துவிட்டது. நான் என் கண்களால் பார்ப்பதற்கு முன்பே, நான் என் கரங்களால் தொடுவதற்கு முன்பே, என் ஆவியில் இது ஒரு உண்மை என்று நான் நம்புகிறேன். என் இதயம் நன்றியால் நிரம்பியுள்ளது. இந்த மாற்றத்திற்காக நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த சேவைக்காக பிரதான தூதர்களுக்கு நன்றி கூறுகிறேன். நான் விசுவாசத்தில் நடக்கிறேன், பார்வையில் அல்ல. என் சூழ்நிலைகள் மாறத் தொடங்குவதை நான் பார்க்கிறேன். என் உடல் குணமடைவதை நான் உணர்கிறேன். என் மனம் அமைதியடைவதை நான் அறிவேன். எல்லாம் நன்றாக இருக்கிறது. எல்லாம் கடவுளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் என் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன். ஆமேன், ஆமேன் மற்றும் ஆமேன். ஆமேன். அற்புதம் நிறைவேறியது. உங்கள் பீதி தாக்குதல்களின் சங்கிலிகள் உடைக்கப்பட்டுவிட்டன. கடவுளின் அமைதி மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. இப்போது உங்கள் இதயத்தையும் உங்கள் மனதையும் ஆளுகிறது. இந்த குணப்படுத்துதல் இப்போது உங்களுடையது. அதை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த சக்தி வாய்ந்த ஜெபச் சங்கிலியை உடைக்காதீர்கள். உங்களுக்கு தெரிந்த பயம் மற்றும் பதட்டத்துடன் போராடும் 3 பேருக்கு இந்த வீடியோவை ஒரு அன்புச் செயலாக அனுப்புங்கள். கருத்துகள் பிரிவில் உங்கள் விசுவாசத்தை முத்திரையிட, நான் பீதி தாக்குதல்களில் இருந்து முழுமையான விடுதலையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று தட்டச்சு செய்யவும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.